கொசுரா கொடுத்த கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் தான் இருக்கு. மத்த 2 காயும் காணோம். அடுத்து டம்பிள் சேர்க்கணுமா? ஆண்டவா எப்படியா ஆள வந்த மாதிரி ஆம் சேர்த்திருக்கேன். என்னடா பண்ணிட்டு எக்ஸசைஸ் பா. எக்ஸசைஸ் பண்ண வேண்டியவன் நானு. 2 காயை தூக்குனா அதுக்கு பேர் தம்பிள்ஸா? சொல்றேன். குட் क्वेश्चन. டேய், முருங்கைக்காயை சூப்பு போட்டு குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்றவன பாத்திருக்கேன். 2 காயை தூக்குனா அதுக்கு பேர் எக்ஸசைஸா? டேய், சூப் போட்டு குடிக்கிறவன் கல்யாணம் ஆனவன்டா. பேச்சுலர்ஸ்லாம் கையில பிடிச்சா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. மரியாதையா அந்த காயை கொண்டு கிச்சன்ல வச்சிட்டு போ. ஏம்மா சை, நாம எக்ஸசைஸ் பண்ணாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அமாரம் சாம்பிள் இருக்கு. பிரியாய நமக. டேய் கன்றாவி, அங்க அவன் டார்ச்சர் தாங்க முடியல, இங்க வந்தா ஓன் டார்ச்சரா? காலங்காத்தால காதுல பூ வச்சுட்டு பஜனை ஆரம்பிச்சிட்டியா? பர்றா, வாயில என்னடா வச்சிருக்க? மணியாட்டி கூப்பிடுற, இரு உன் மணிக்கட்டை ஒடிச்சிடுறேன். அம்மா நல்லா வேண்டிக்கிறா. இந்த பண்ண யாரு? இவங்க எல்லாரும் எனக்கு குலதெய்வம், இவங்க எல்லாரும் இந்த அம்மா குலதெய்வம். தொட்டு கும்பிட்டுக்கடா. அப்படியே உன விட்டேன்னா தாவங்கட்ட பேந்து போயிடும். தேவையில்லாம் பேசாத. யார கும்பிடுறது? டேய் வினு, இவன் தொல்லை தாங்க முடியல, சொல்லி வைக்கிறா. டேய் வினு, டேய் வினு, டேய் இவன் அழிச்சாட்டி தாங்க முடியலடா. டோய் டோய். டேய் எந்திரடா. டேய் இவன் இப்படி எழுப்புனா எந்திரிக்க மாட்டான். வேற ஒரு ஐடியா பண்றேன். அண்ணா பால், அண்ணா பால். குட் மார்னிங் கபி. நீயா? நீ வேற யாருன்னு நினைச்சேன். நான் பால்காரி பப்பின்னு நினைச்சேன். டேய் வினோ, உனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ஊர் கிளம்புற போல இருக்கு மச்சான். போடா. கிளம்பலாமா? என்னடா? நான் ஊருக்கு போலடா. ஏன்டா? உங்களெல்லாம் விட்டுட்டு எப்பறம் நான் ஊருக்கு போறது? அப்படிலாம் சொல்லாதடா. உனக்கு வேலை கிடைச்சா உன் புண்ணியத்துல நாங்களும் அப்படியே கூட வந்துருமில்ல. டேய், நீ தானடா ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்ட. இதுக்காக உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அது சரி ருத்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்கு போறியா இல்லையா? உனக்கு முறையா எங்களை பாட்டிட்டு போயிரு. அவ்வளவுதான். குடிக்கிறதுலயே இரு. இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. இல்லப்பா, ஒரு புல்லு வேணும் கேட்டேன். பாட்டி தானே, ஆனா என்கிட்ட 50 60 தான் இருக்கு. அதெல்லாம் பத்தாது. இந்த வாய்க்கு எதாண்டா பத்தம்? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? இரு, உங்களுக்கு பாட்டி கன்ஃபார்ம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா வினு, என்ன பிஸியா? என்ன தண்ணி அடிக்க வந்திருக்கல? ஆமா, அடிக்கணும், எல்லாருமே அடிக்கணும். ஆனா நாளைக்கு ஊருக்கு போறேன். அப்படியா? உங்களுக்காக ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதான் உங்களை இன்வைட் பண்ணலாம்னு வந்தேன். வாங்க. என்னண்டு ஊருகா வாங்க கூட காசு இல்லையாப்பா? அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. அப்படியா? பேஷா வந்துடுறேன். அடிக்க தாண்டி போயின்னு இருக்கேன். ஆமா, அடிச்சிட்டு வந்து அடிப்பார். வாங்க உட்காரு. எதுக்கு முக்காடு எடுத்துட வேண்டியதானே? முக்காடு போடலைன்னா தானே அசிங்கம். சரி, என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல. தம்பி இங்க வா. கோட் வாங்கி போ. சரிண்ணா. ஆல் தி பெஸ்ட் மாமா. ஒரு ஆளாவா இல்ல 3 பேர் மொத்தமாவா? சரி, சைட் டிஷ் என்ன? பூவே போதுண்டாம்பே. வா 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 வா. பை. ஓகே. தண்ணி ஃபுல்லா போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க 2 பேர். 3 பேர் வந்துக்கலாம். வாங்க வாங்க. ஹலோ, ஹாய். என்ன நெளியுது காலா? நம்ம 2 பேர் மட்டும் தான் அடிக்கிறோம். அவங்களெல்லாம் வாங்கி தராதீங்க, என்கிட்ட காசு இல்ல. அவங்க சும்மா வந்து உட்காந்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேயா? காசை பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? நான் ஒருத்தங்க இருக்கிறத மறந்துட்டியா? அதெல்லாம் விடுங்க மாமா. உங்ககிட்ட ஊருக்கு அவங்களோட காசு இல்ல, எனக்கு தெரியாது. மச்சான் ஊருக்கு போற பாட்டி ஓட்டு ஓகே. ஆப்பு ஓகே. என்னது காது கேப் ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்றான்? இல்லே ஓகே. வாழுமா அண்ணா, வேணா சாப்பிடுங்க. ஐயோ, எப்படி சூப்பர் இல்ல? நல்ல வேலை, இன்னைக்கு சமைக்கிற வேலை மிச்சம். இவனால வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. இந்த வந்துட்டான் பாரு. அம்மா தெய்வங்களே, நீங்க ஒரு நாள் உன்னையும் தேவியும் தூக்கி வெளியே போட போறீங்க. எனக்கா தான் இருக்கும். உனக்கா இருந்தா விளக்க மாதிரி செருப்பு தான் வரும். யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியலையே. எனத்தான் வந்திருக்கு சொன்னேன்ல. லெட்டர் யாருக்கு வேணா வந்துக்கலாம்டா, படிக்க தெரியணும்ல. பண்ணாடா குடுக்குறதுக்கு நான் படிக்கிறேன். பாத்துடா. உனக்கும் தெரியலையா? அது இல்லப்பா. ஏய்,
உனக்கு எம்எம் டிவில இருந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க. மச்சான் நாளை காலைல நீட்டா பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணி போட்டுக்கிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டைல்ல போய் அங்க இறங்குற. இருக்கிறனால பழைய பேண்ட் பழைய சட்டை இல்ல எச்சக்கல ஸ்டைல் வேற. உனக்கு எந்த இடத்துல பேச தெரியுமா மச்சான்? நீ ஃபீல் பண்ணாத மச்சான். ருத்ரா உனக்கு Dress ரெடி. அடடா Dress பிரமாதமா இருக்குடா. அசத்திட்டேன். ஆனா ஒரே ஒரு குறை, டை மட்டும் தான் இல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ரெடி பண்ணிட்டேன். எது கோமண துணியா? அது நீ கட்டுறது. ஆண்டி விட்டு மாடியை பார். ஐ அங்கிளோட. என்ன வாஸ்து எப்படி மாத்திட்டானுங்க? சூப்பரா இருக்கு. அகககோ. ஓகேடா. அது கங்க்ராச்சுலேஷன். பாலதயாய நமக, நமிதாய நமக, கிருஷ்ணாய நமக, நயன்தாராய நமக, அசினாய நமக, பாவனாய நமக. யார் இவனுங்க? கோபியாய நமக. எங்கேயோ பார்த்திருக்கோமே. எடுத்துக்கூட அம்பி. தாத்தா தாத்தா, அவங்கள யார் தாத்தா? ஓ அந்த பசங்களா? நமக்கு வேண்டப்பட்டவங்க அனுப்பின பசங்கம்மா. திருவிழாவை படம் எடுக்க வந்திருக்கானுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இருந்துட்டு நாளைக்கு போயிடுவானுங்கம்மா. இவனுங்க என்ன பண்றேன்னு பாரு. கண்ணால குத்தாத என்னால. யோ அறிவில்ல? இல்ல என்ன இப்ப? அழகான கடல்ல எச்சு துப்புற. என்ன பண்றது? அந்த நாதாரி பக்கத்துல தான் வாயிலே துப்பி இருப்பேன். யோ ஏன் பூ பறிச்ச? என் குலதெய்வங்களுக்கு பூ செஞ்ச பூவா காதுல வச்சிட்டு இருக்கேன். நமிதா ஹலோ ஹலோ, காலங்கத்தால தலைகீழ நின்னதா உனக்கு ரத்தம் ஓட்ட வருமா? அப்படின்னு யாரும் கிட்ட சொன்னாங்களா? நேத்திக்கு அடிச்ச மப்பு இறங்கலாமா, அதனாலதான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா திரும்பி சொல்லியா? நேத்திக்கு அடிச்ச மப்பு இறங்கலாமா, அதனாலதான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதுமா? உருப்படவே மாட்டீங்க. வெரி குட். அது காரணமே அவன் தான். சென்னை பஸ் ஸ்டாண்ட். எஸ். யோ நீன ஊமையா? அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பெரிய பந்தா காமிச்ச. ஓ உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? யோ நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏமா அதாவது ஏன் காலங்காத்தா தவளை மாதிரி இப்படி கத்திக்கிறீங்க? உங்க எனர்ஜி தானே வேஸ்டா போகுது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? தவளை மாதிரி இருக்கிற நீ பேசுறியா? ஏமா இவ்வளவு லேட்டா வர? கடைக்கு போயிட்டு உனக்கு நல்ல துணிமணி வாங்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்தாப்பா. எனக்கு எதுக்குமா துணி எல்லாம்? ஓஹோ பெரிய டவுன் காரல் ஆயிட்டியாக்கும். இந்த ஏலத்தாய் வாங்கி கொடுத்தா போட மாட்டீங்களாக்கும்? அதுக்கு இல்லம்மா. எதுவும் சொல்ல வேணாம், போய் போட்டு வா, இல்லன்னா பேச மாட்டேன். போ. அம்மா எப்போ வந்தீங்க? சாப்பிட ஏதாவது இருக்கா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பாப்பறவாயா? டேய் போ, முதல்ல போய் போட்டு வா போ. அவனுக்கு மட்டும் தானே. என்னம்மா நீங்க எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரவே இல்லையா? அப்படியே நெத்திக்கு போடுவோம். வை 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 உள்ள வை. டேய் போடா போடா, கோழி அடிக்க போகுது போடா. ஏமா இந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டு வரணும்? இன்னுமா போட்டுக்காம இருக்க? அம்மா இம்பிட்டு ஆசையா இருக்கேன். போப்பா. என் பையன் ராசா மாதிரி வர போறான் பாருங்கடா. எட்டுப்படி ராசாவா? எங்க சின்ன ராசாவா? முதல்ல இந்த கருங்காலி காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடுங்க. இந்த வரான்ல. ஏண்டா ஏண்டா எல்லாரும் சிரிக்கிறீங்க? மச்சான் அப்படியே மாளவிகா மாதிரி இருக்கடா நீ. ஏமா என் மயன் ராசா மாதிரி வந்து நிப்பான்னு சொன்னீங்களா? இங்க பாருங்க ராணி மாதிரி வந்து நிக்காவ. என்னம்மா நீங்க என்னை கூட எடுத்துக்கலாம்ல? அது இல்லப்பா, முதலாளி அம்மா தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க பட்டணத்துல படிச்சவங்க, அவங்க எடுத்து கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன். அதான் மாளவிகா மாதிரி இருக்கான் பாருங்க. என்னப்பா பண்றது, இந்த ஊர்ல கல்லு மண்ணுன்னு நாகரிகம் தெரியாம இருந்துட்டேன். அதான் சரி போ கண்ணு, வேற துணியை மாத்திட்டு வா. துணியை வேணா இப்ப மாத்திட்டோம், நாளைக்கு அவளை தெருவுல மாத்துன்னு மாத்துறோம். ஏண்டா ஒரு கோழி கோழியை பார்த்துட்டு இருக்கு? ஒரு கோழி கோழியை பார்க்கலாம்டா, ஆனா ஒரு நரிதான் கோழியை பார்க்க கூடாது. மெட்ராஸ்ல கோழியை பார்த்தது இல்லையா? இங்கதான் பார்க்க முடியுது கோழி மேயறத. மெட்ராஸ் எல்லாம் மனுஷங்க மேயறதுக்கே இடத்த காணும். என்னைக்காவது ஒரு நாள் ஆகஸ்ட் மாசம் ஆசைப்பட்டு கோழிக்கறி சாப்பிடலாமே மிலிட்டரி ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட காடை கவுதாரி இருந்து ஆர்டர் பண்றான் இந்த காட்டு வாசி பையன். எங்களால பார்க்கத்தான் முடியும், என்ன பண்றது? இவ்வளவு ஏன் எங்களை விடுங்க, ருத்ராவை எடுத்துக்கங்க. அவன் கோழி குழம்பு சாப்பிட்டு பல நாள் ஆச்சு.
மச்சான் எது கூட்டு போற பாத்தியா? நீ அது கூட லாய்க்கலடா, இடத்த நக்கிட்டு பண்ணடா. இதுல முத குளிப்பாட்டிட்டு வாடா. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், வயிறார சாப்பிடலாம் போ. கோழி குழம்பு ஆன் பண்ணி கோழி போ, நீங்க போய் குளி போ. நீங்க பிடி பிடிக்கணும்டா. எது உன் நெஞ்சியா? கோழி குஞ்ச சொல்றான்டா. என்ன வாசம் செடுக்கறவனே போறானே. டேய் டேய் இந்த இல்லடா, அஞ்சலிக்கு போ. அஞ்சலிக்கு போ, உட்காரு உட்காரு. டேய் எல்லாம் சிரிச்சா இருக்குடா. வாய் பெருசா இருக்குல்ல. விடுறா அவன் எல்லாம் அரிசி சோத்தை பார்த்தே பல நாளே போச்சு. போடுமா போதும் போதும் போதுமா. போடுங்க கொடுப்பா கொட்டிக்க. சரிம்மா. எனக்கு கொஞ்சமா போடுங்க. சரி சரி. எப்ப எனக்குப்பா? ருத்ரா குழம்பு எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டு சொல்றேன். ஒன்னையா கேட்டேன். ஆனா ஒரே ஒரு குறமா. என்னப்பா? போட்டுருதான். அப்படின்னா ஏய் அது வந்துமா, இவன் மாங்க சாப்பிட்டு விக்கெட் எடுப்பானா, அந்த சமயத்துல மருந்து ஊத்துவான், அதை சொல்றாமா. ருத்ரா கண்ணு, எனக்கு சின்ன ஆசைடா. ஒண்ணு இல்ல, நான் வேலைக்கு போறப்போ வண்டியில ஏறி ஜாம் ஜாம் நடந்து போகணும்னு ரொம்ப ஆசைடா. அதுக்கு என்னம்மா, போலாமா? ஏண்டா டேய், என்ன பிரச்சனை? உங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியா போச்சுல, அப்புறம் எதுக்கு வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்து கிடக்க? வேற ஒண்ணும் இல்லடா, இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டு போக மனசு வரல. பேசாம சென்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏற்கனவே என்ன இவனை கோணம் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. இது அம்மா வாங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, நமக்கு தான் நல்லது. ஏப்பா பாத்தியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அவங்களை எப்படி வேன்ல அட ஏன்டா நீ வேற, நீ அம்மா ட்ரெயின்ல வந்துருங்க, நாங்க ஒன்னும் வேன்ல வந்துடுறோம். என்னடா சொல்றது? மாணிக்கம், குவாரிக்கு போயிட்டு வந்துரு. உன்ன இந்த கண்ணாடி வீட்லயும் கொண்டு வந்து விடணும், குவாரியும் போய் பாத்துக்கணும். கொடுக்கறது மட்டும் ஒரே சம்பளம். என்ன பொழப்பு இது? ஏன் செருப்பு கட்டுறாங்க? நானும் இல்ல. அம்மா வாமா. இப்ப உடம்பு பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல, சும்மா அசதியா இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ஏண்டா சிந்து இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வராங்க. அம்மா பாக்குறக்குமோ? அவங்க அம்மா இங்கே இருக்கு. அப்படியே ஒண்ணு பாக்கனா. ருத்ரா அம்மாவடா. ஓஹோ. ஏண்டா அவ நடை உடை பாவனையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இல்ல? ஒரு வேலை உஜாலாக்கு மாறி இருக்கலாம். கண்ணை அப்படியே நோண்டிடுவேன். சகப்புக்கு வெள்ளைக்கு வித்தியாசம் தெரியல. ஐ திங்க் இங்கிலீஷாடா? யா கண்டினியூ. அவளுக்கு காதல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால அடிக்கடி ருத்ரா பக்கம் வந்துட்டு போறான். ஆமா, ருத்ரா எங்க? அந்த பொண்ணு இதை கேட்க நினைச்சல, அந்த பொண்ணு போட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் புக் பண்ண போயிருக்கான். டிக்கெட்டா? எங்க போறாரு? மீன் டேய் சரி, அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அது வந்து ருத்ராவை நான் லவ் பண்றேன். ஏன் சிரிக்கிறீங்க? அவனுக்கு அது காதல் வர்றதாவது. இதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? சென்னைக்கு காவேரி நீர் வந்தாலும் வரும், அவனுக்கு காதல் வராது. ஏன் இப்ப தேவையில்லாம் பாலிடிக்ஸ் பேசுற? எதுக்கு இப்ப தேவையில்ல நதியை பத்தி? நதி நீர் உதாரணம் சொல்லலாம். குளிக்காத குரலாக தண்ணி பத்தி என்ன கவலை? இங்க பாருங்க, சிஸ்டர், எனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல பணம் இல்லையா, எல்லாத்துக்கும் மேல என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். தேவையில்லாம கருத்து பேசுறேன். இப்ப அவன் மூச்சு விடாம பேசுறா. தேவையா உனக்கு? அவனே வந்துட்டான். எல்லாரும் சிரிச்சீங்கல்ல, இப்ப நான் உள்ள இருக்கேன், நீங்களே அவர்கிட்ட கேட்டு பாருங்க. வரட்டும் கேப்போம். கேளுங்க. நான் வேணா கேட்கட்டுமா? கேட்டவன வெட்ட போறான் பாரு, வாய்க்க வேணாம். வரட்டும். ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எப்ப நம்ம அவன் ஃபீலிங்க போக்குறது, எப்ப நம்ம கேமரா வாங்குறது? விட்ரா மச்சான், நமக்குன்னு டைம் வராமையா போகுது. ஆண்டா நம்ம கண்ட தரப்பான். ருத்ரா திறந்துட்டான் போட்டிருக்கே. டேய் அவசரம் வர்றாங்க, பணம் கேட்பாங்க. ருத்ராவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், வந்து பார்த்தா இது இருந்தது. கொடுங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும். 4 மாசம் வாடகை பாக்கி, அத முதல்ல குடுக்குற வழியை பாருங்க. ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் சொல்லுவியா? அதை பிரிக்கிறேன். என்ன நீயே படி. டேய் ருத்ராக்கு அப்பாயின்மென்ட் ஆர்டர் வந்திருக்கா? அப்படியா? சூப்பர்ரா. அம்மா ருத்ராக்கு வேலை கிடைச்சு